அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட அதிகமாக தங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தையே சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அடுத்த 7 நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி கன்னிராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிக சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நினைத்த பல காரியங்களை மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதன் பலம் பெறுகிறார். அவர் ராசியின் அதிபதி மட்டுமல்ல, ராசியின் உச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். எனவேதான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிறைந்த நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே திட்டமிடுதலை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி எவ்வளவு பெரிய இடியா பசுக்களை போல் பல பணிகள் இருந்தாலும் அவற்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே கிடைக்கும். மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் குடும்ப பிரச்சனைகள் பாதிக்காத வகையில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல் நன்மையும் முன்னேற்றமும் வெற்றிகரமாக அமையக்கூடிய சூழலாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல பணிகள் திருப்திகரமாக அமைய போகிறது. நீண்ட நாட்களாக திட்டமிட்டு முயற்சி செய்தும் வெற்றி பெறாத பல காரியங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசிக்கு சகாயமானவரான சந்திரனும் பல இடங்களில் வலம் வந்தாலும் பெரும்பாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். எனவே உறுதியாகவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சந்திரனின் அமைப்பால் நன்மை தீமை கலந்த அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட வெற்றி வாய்ப்பு என்பது சற்று கூடுதலாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் சந்திரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இந்த வேளையில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10இல் வலம் வருகிறார். அவருடன் இணைந்து உஷ்ண கிரகமான சூரியனும் வலம் பெறுகிறாருங்க. 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் குரு பகவானுடன் சூரியன் இணைந்திருப்பது இரட்டிப்பு நன்மையை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் சிரமங்களை தவிர்த்து நிறைந்த வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சூரியன் குரு பகவானுடன் இணைந்தும் இருப்பதால் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை உறுதியாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை குரு பகவான் கர்மஸ்தானத்தில் வலுவாக வலம் பெறுவதால் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்வது கன்னிராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் பதிகிறது. தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் பதிவதால் பல்வேறு வகையில
கொடுக்கல் வாங்கல் ரீதியாக பல சிக்கல்களையும் சிரமங்களையும் அதிகமாக சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக கைகூட போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை குரு பகவானினுடைய பார்வை வெளிப்படுத்துவதால் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புத்திரபாகியம் உள்ளிட்ட மனநிறைவும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாகவே அமையும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்க முடியும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவில் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும். பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் அடுத்தடுத்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி மிக வலுவாக யோகஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வருகிறார். ராகுவும் யோகஸ்தானத்தில் இணைந்திருக்கிறார். சனி மற்றும் ராகு இணைந்து ஒரே திசையில் யோகஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய இந்த வேலை என்பது நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாத வகையில் சந்திக்கக்கூடிய நல்ல பல மாற்றமும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக சனி மற்றும் ராகுவின் இணைவு துல்லியமாகவும் தெல்ல தெளிவாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் எளிதில் பல காரியங்கள் கைகூடும். ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும். ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் நீங்கள் விரும்பியபடியே பணி சார்ந்த சூழலும் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவற்றிற்காக முயற்சி செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மற்றும் ராகுவின் இணைவு அமைப்பின் காரணமாக எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது. எனவே மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவும் நிறைவாகவும் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனி மற்றும் ராகு இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நல்ல முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும். சந்தை நிலவரம் அனுகூலமற்ற நிலையில் இருந்து மாறி அனுகூலமாகவும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக பக்க பலமாக அமைய போகிறது. எதிர்பார்க்கிறபடியே உற்பத்தி அதிகரிக்கும். பல்வேறு வகையான பணிகளில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு எளிதில் கைகூடும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாகவே தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு. மோட்சக்காரகரான கேதுவும் அது மட்டுமல்லாது மங்களக்காரகரான செவ்வாயும் இணைந்து விரயஸ்தானமாகிய 12 வலம் வருகின்றன. மோட்சக்காரகனும் மங்களக்காரகனும் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளை பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகின்றன. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை ஏற்படாத வகையில் திட்டமிட்டு நன்கு சிறப்பாக அனைத்து வகையான பணிகளையும் மென்மேலும் செம்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையிலும் அதே சமயம் விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பலன் உறுதியாக உண்டு. விரயத்தில் இருப்பதால் வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சுப விரயங்களாகவும் மங்களகரமான நிகழ்வுகளாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். மங்களகாரகனின் அமைப்பால் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல காரியங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூட போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும்.
அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்குதல், புதிய நவீன உபகரணங்கள் வாங்குதல் போன்றவை விவசாயம் சார்ந்த பணிகளில் இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக இந்த வேளையில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பலன் எந்த துறையாக இருந்தாலும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சற்று கூடுதலாக விளையாட்டுத்துறை சார்ந்த பணிகளில் அசுர வளர்ச்சியை சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வேளையில் சுக்கிரன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் விளம்பருகிறார். சுக்கிரன் பாகியஸ்தானமாகிய 9இல் இருப்பது பல வகையில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. புதிய தயாரிப்புகள் உள்ளிட்டவற்றில் மிக பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் கலைத்துறை ரீதியான உங்களது தனித்திறமை வெளிக்கொணரப்பட்டு எந்த வயதாக இருந்தாலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உயர்வை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சூரியனும் கர்மஸ்தானத்தில் வலம் வருவதால் கன்னிராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களில் எளிய வெற்றி உறுதியாகவே கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. அலைச்சல் சிரமம் விலகி முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் கர்மஸ்தானத்திலும் சுக்கிரன் 9இலும் இருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த அற்புதமான மாதமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக பெண்மணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு